ஓம் நமச்சிவாய. நம்ம ஏற்கனவே பதிவுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மீன ராசியில் கன்னி லக்னம் வரைக்கும் எந்த மாதிரியான பலன் சனி பகவான் தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதான் இந்த சனி பயிற்சி காலத்துல எல்லாரும் சொல்வது போல மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் ஜென்மச்சனி, மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரை சனி, சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அஷ்டமச்சனிங்கிறதுலாம் இங்க நம்ம பொதுவான பதிவாக தான் அதை எடுத்துக்கணும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்துக்கும் தனித்தனி வெவ்வேறு விதமான பலன்கள் தருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு நாம பார்க்க போறது மீன ராசியில் பிறந்த ஜாதகதாரருக்கு துலாம் லக்கினமாக இருந்தால் எந்த மாதிரி பலன் தரும் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். அப்ப மீன ராசியில் பிறந்த ஜாதகதாரருக்கு துலாம் லக்கினமாக வரும்போது லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தில் போய் அமரும் போது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லக்னத்திற்கு 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தில் அமரும் போது தாயாரின் உடல்நிலை பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு தொந்தரவு தரும்னு சொல்றோம். எந்த மாதிரி தொந்தரவு? தாயாரின் கழுத்து பகுதியில் ஒரு தொந்தரவு வரும் அப்படிங்கிறது இதுல எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் கழுத்து பகுதி அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு நல்லா பாருங்க, இந்த லக்னத்திற்கு 4ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வை பாருங்க, லக்னத்துக்கு 3ஆம் இடம் என்பது 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் அப்படிங்கும்போது தாயார் பாத்தீங்கன்னா மருத்துவமனையில் போய் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படிங்கிறதும் இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜாதகத்துக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்திலிருந்து ஆறுல இருந்து 3ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது தாயாரின் உடல்நிலையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு, அதாவது மீனராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறது. இது மீனராசியில் துலாம் லக்னம் மட்டும் இல்லை, மற்றபடி பாத்தீங்கன்னா துலாம் லக்ன ஜாதகதாரர்களுக்கு இப்போது பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது லக்னத்துக்கு 6ஆம் இடத்திலிருந்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதே நேரத்துல 4ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்துலயும் இருக்காரு. ஜாதகரின் 4ஆம் இடம், அது லக்னத்துக்கு 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அதனால இது மாதிரி தொந்தரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இது போல ஜாதகத்துக்கு உள்ளவங்க அதுக்குரிய வழிபாடை செஞ்சுக்கிட்டு தாய்க்கான மருத்துவ செலவுகள் ஏதேனும் இருக்குன்னா அதை பார்க்கறது அப்படிங்கிறது நல்லது. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.